இன்றைய தெய்வ வார்த்தை எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு புதிய நாளுக்கான தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனே கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்னு எழுதப்பட்டிருக்க கர்த்தாவே. இந்த நாளில் நாங்கள் போகிற பாதைகளில் நீர் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய வசனங்களை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். வியாதிகளிலிருந்து விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. பண தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. பொருளாதாரத்தை ஆசிரியங்கப்பா. வேலைகளை ஆசிரியங்கப்பா. இரத்த கோடுகளை முடிமறுத்து காத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.